மண்டே மார்னிங் அக்காவுக்கு என்ன லஞ்ச் பார்த்துலாமா. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். என்ன ரெசிபினா மஷ்ரூம் சுக்கா தான் ரெடி பண்ண போகிறேன். அக்காவுக்கு மார்னிங்கே அப்பா வந்து ரைஸ் அண்ட் கறிலாம் மேக் பண்ணிட்டாங்க. நம்ம சைட் டிஷ் தான் மேக் பண்ண போகிறோம். நல்லா ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆன உடனே அம்மா வந்து மஷ்ரூமில் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட இந்த ஆனியன்ஸையும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அப்படியே போட்டு பாயில் பண்ணால் மட்டும் போதும். அதை நான் பாயில் பண்ண விட்டுட்டு மார்னிங் டிஃபன் வந்து என்னென்னா இன்றைக்கி கோதுமை புட்டு குடலில் வைக்கலாம், நார்மலாக பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அதையும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அக்காவுக்கு கொடுக்குறேன். நம்ம இது கூடவே வாழைப்பழம், பச்சை பயிறு, பப்படம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் இன்னும் எம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கலாம். அது நல்லா வெந்து வந்துட்டு டேஸ்ட்டும் எம்மையாக இருந்துச்சு, பயங்கர காரமும் கூட. இது கூடவே லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து மடப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டான மஷ்ரூம் சுக்கா ரெடி. நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா. ரசம் வித் ரைஸ் அண்ட் இது கூடவே மஷ்ரூம் சுக்கா அக்காவுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அக்காவுடையே கொடுத்தாச்சு. அண்ட் இது கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமேன்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதாவது கொய்யாப்பழம் மட்டும், கோவா அதையும் ஒரு பாக்ஸில் நான் வந்து கட் பண்ணி அக்காவுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அண்ட் அக்காவையும் கொண்டு பஸ் ஸ்டாப்பில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்தால் எனக்கு பயங்கர டெம்டிங். நான் வந்து ஒரு பப்படத்தை சுட்டு சாப்பிட்டேன். சுட்டு அந்த புட்டு சுகர் அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா இன்னும் எம்மையாக இருக்கும். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.